இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகிமையான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை செய்தி நாம் சிந்திக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறது. இந்த வசனத்தை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். இந்த வசனத்தை குறித்து நாம் சிந்திப்போமானால் 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தால், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, பல நாட்களுடைய பாடுகள், பல மாதங்கள் வருஷங்களாய் பட்ட பாடுகளை இவள் அனுபவித்து கொண்டு வந்தவள். இவருடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இவருடைய வாழ்க்கையில் ஒரு குறையை நாம் பார்க்கிறோம். இவளுக்கு ஒரு குழந்தை இல்லாதபடினாலே அவளை சுற்றி இருக்கிற சத்துருக்களும் அவருடைய குடும்பத்தாரும் அவளை குறித்து அநேக வார்த்தைகளை சொல்லுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அன்னாளின் ஜெபம் என்ன? அவள், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து, என் குடும்பத்தை நீர் கட்டுவீனால், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அதுவே எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, அன்னாள் ஒரு கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ. பெண்ணினாள் என்கிறவன் நித்தம் அவளை குறித்து வசைபாடிக்கொண்டே இருந்தாள். ஒரே குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்ட அவள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை, போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இவள் சொல்லுகிறாள், கர்த்தாவே, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. காரணம் என்ன? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த அதிகாலையிலே உன் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறதா? உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்கள் நம்பிக்கை உனக்கு உண்டா? உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று நீ உணர்ந்திருப்பாயானால் நீங்களும் நானும் சொல்லுவோம், கர்த்தாவே, இதோ என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா விதத்திலும் நாம் தோல்வியை சந்தித்திருந்தாலும் நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இவருடைய கிளேசமுள்ள ஒரு வாழ்க்கை என்று வாசிக்கிறோம். இவளுக்குள் உபத்திரவம், அவமானம், நிந்தையும் இவளுக்குள் இருந்தது. ஆகையால் தெய்வ பிள்ளையே, இவள் உடைந்து போன உள்ளத்திலே நோக்கி கூப்பிடுறாள், கர்த்தாவே, எனக்கு நீர் ஒரு கிரியை செய்தீரனால், எனக்கு நீர் ஒரு கிருபை செய்வீரனால், நீர் எனக்கு உதவி செய்வீரனால், என்னை மேன்மைப்படுத்துவீரனால், எனக்கு நன்மை செய்வீரனால், கர்த்தாவே, சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் என்னை எடுத்து உயர்த்தி என்னை பயன்படுத்துவீரனால், ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று ஜெபம் செய்தால், இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவளுக்கு ஒரு நன்மை செய்தபடினாலே அவள் சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஏனென்றால் தேவன் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. என கண்பான தெய்வ பிள்ளை, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தராய் ஆண்டவனுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஒன்றுமில்லாத உன்னையும் என்னையும் கர்த்தர் மேன்மையாய் பயன்படுத்தி உன்னை கொண்டு வந்து இந்த தூரம் வரைக்கும் நடத்தி இருக்கிறார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனாய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க என் அருமையான தெய்வ மகனே, மகளே, இந்த காலையிலே சொல்ல வேண்டும், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஏனென்றால் குப்பையிலிருந்தும் முளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என்னை மேன்மைப்படுத்தினார். ஆகவே என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லுகிறான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மகிமைப்படுத்துவார். நீ சொல்ல முடியுமா, கர்த்தருக்குள் இருதயம் மகிழ்ச்சியாய் இருக்கிறது? அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கவும் தேவ பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தர் நோடு கொடுத்து உனக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி. எங்கள் இருதயம் கர்த்தாவை உமக்குள் மகிழ்ந்து களி கூற நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு குடும்ப துதிக்கிறோம். ஆண்டவரே, புதிய கிருபைகளை தாறு மகிமைப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய கரமங்களோடு இருக்கட்டும் அப்பா. கர்த்தாவை, இந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்ய முடியாது. ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தாவே, ஒருவேளை ஆண்டவரே, இந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையாவது அவருடைய உள்ளங்களிலே கிரியை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.